மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயாகப்பட்டவர் 11ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அதனால இந்த காலகட்டம் நிறைய வருமானங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பொதுவாக அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சந்திரனாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துலதான் இந்த மாதமே ஆரம்பிக்குது. அதனால இந்த நேரத்துல உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது நிவர்த்தியாகி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனாகப்பட்டவர் உச்ச நிலைக்கு 12ஆம் இடத்திற்கு வர்றார். அதாவது உங்களுடைய தனக்காரகன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று வருகிறார். அப்படி இருக்கும்போது நிறைய முதலீடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு லாட்டரி போன்ற யோகங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.